11th standard max last video la nama absolute values பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட continuation equations involving absolute value. Note that a real number a is said to be a solution of an equation or an inequality if the statement obtained after replacing the variable by a is true. இப்போ ஈக்குவேஷன் அப்படின்றது ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை இன்இக்வாலிட்டியே சொல்லும். ஈக்குவாலிட்டி அப்படின்றது ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவல் அப்படின்றது சொல்றது. இன்இக்வாலிட்டி அப்படின்றது நாட் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதெல்லாம் இன்இக்வாலிட்டிஸ். இப்போ ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஈக்குவேஷன்ல இருக்க வேரியபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ற வேரியபிள் அதை சால்வ் பண்ண அப்புறம் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் இந்த ஈக்குவாலிட்டி இல்லை இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். அதாவது இப்போ ஈக்குவல் டு அப்படின்னு ரெண்டு வேல்யூஸை சொல்லியிருக்கோம்னா அது ஈக்குவலாக தான் இருக்கணும். நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருந்தா நாட் ஈக்குவல் டு இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற அந்த கண்டிஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ ஈக்குவலாக இருக்கும்போது அதை சொல்யூஷனும் ஈக்குவல் தவிர மற்ற கண்டிஷன்ஸை இன்இக்வாலிட்டினும் சொல்லலாம். இப்போ 5a இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஏவோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 அப்படின்றது அதோட ஆன்சர். இப்போ 5 into 2 is equal to 10. This is equal to 10 equal to 10. இப்போ a அப்படின்றது இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இங்க நம்ம வேற ஏதாவது ஒரு சிம்பிள் இன்இக்வாலிட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அது யூஸ் பண்ணி வேல்யூ நம்ம ப்ரூஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ அது a is inequality of the equation. இதுதான் இந்த லைன்ஸ்ல நமக்கு கொடுத்துருக்க கான்செப்ட்ஸ். இப்போ ஈக்குவேஷன்னா என்ன, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ அப்சல்யூட் வேல்யூஸில் சில ஈக்குவேஷன் கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில ரிசல்ட்ஸ் நம்ம அப்சல்யூட் வேல்யூ பற்றி பார்க்க போகிறோம். சம் ரிசல்ட்ஸ் ஃபார் அப்சல்யூட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். If x and y belongs to real number, modulus y plus x is equal to modulus x minus y, then xy is equal to 0. இப்போ சில கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ அதோட வேல்யூஸ் இந்த ரெண்டு நம்பரை விடமே கிரேட்டரான ஒரு வேல்யூ தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூவோட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் அப்படின்றப்போ வரப்போகிற வேல்யூ அதோட கிரேட்டராக தான் இருக்கும். இப்போ இந்த சேம் நம்பர்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ 3 minus 2 அப்படின்றப்போ இந்த ரெண்டு வேல்யூஸோடமே அது ஸ்மாலர் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா இருக்க நம்பர்லேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம் அப்படின்றப்ப அதை விடவும் ஒரு சின்ன நம்பர் தான் நமக்கு ஆன்சரில் கிடைக்கும். இப்போ இங்கே y plus s ஆர் x plus y ரெண்டுமே ஒன்று தான், ஏன்னா அடிஷன் கம்யூட்டேட்டிவ். இப்போ 3 plus 2 is equal to 3 minus 2 இப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இது 5, இதோட வேல்யூ 1. இது ஈக்குவலாக இருக்க எந்த ஒரு சான்ஸும் இல்லை. ஏன்னா இங்கே கிரேட்டர் வேல்யூ வரப்போகுது, இங்கே லெஸ்ஸர் வேல்யூ வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டோம். ஆனால் இங்கே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும், அதோட மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஈக்குவலாக இருந்தால் xyயோட வேல்யூ 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ x அண்ட் y ரெண்டுத்துல ஏதோ ஒன்று 0. அப்போ இங்கே அடிஷன் பண்ணுறப்பவும் சப்ராக்ட் பண்ணுறப்பவும் எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. இப்போது 3 plus 0 0 minus 3 or 3 minus 0 இப்படி இருக்குன்றப்போ அகைன் நமக்கு வரப்போகிற வேல்யூ சேம் தான் 3, இங்கே -3. ஆனால் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது மாடுலஸ். அப்போ இதுவும் 3, இதோட வேல்யூவும் 3. ஸோ இதில் ஏதாவது ஒன்று 0 இருக்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒன்று 0வாக இருக்கும்.
ரெண்டுமே வந்து மியூச்சுவலி சேம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபார் எனி xy பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் மாடுலஸ் xy இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் இன்டூ மாடுலஸ் ஒய். மாடுலஸ் xy இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் இன்டூ மாடுலஸ் ஒய். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5 into 4 is equal to 20. இப்போ இதில் ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருக்குது அப்படின்றப்போ -5 into 4 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா அதுவும் வேல்யூ வந்து 20 தான், ஆனால் வந்து நெகட்டிவ் -20. ஸோ மல்டிப்ளிகேஷனில் நம்ம எடுத்துக்கிற வேல்யூஸ் வந்து எந்த ஆர்டரில் இல்லை எப்படி குரூப் பண்ணி நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் அதுக்கான ஆன்சர் வந்து சேம் தான். இப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிற எக்ஸோ ஒய்யோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கூட மாடுலஸ் அப்படின்றது இருக்கும்போது அதோட வேல்யூஸ் ஃபைனலி நமக்கு பாசிட்டிவ் தான். இப்போ இந்த xy -20 அப்படின்னு இருக்குன்னா மாடுலஸ் எடுக்கும்போது அதோட வேல்யூ பாசிட்டிவ் ஆகிடும். இங்கே எக்ஸ் இல்லை ஒய், இப்போ -5ன்றது எக்ஸ் அப்படின்னா மாடுலஸ் எடுக்கும்போது அதுவும் வந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே இருக்க வேல்யூவும் ப்ளஸ், இல்லை அது மைனஸாக இருந்தாலும் மாடுலஸ் எடுக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன். மாடுலஸ் xy இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் இன்டூ மாடுலஸ் ஒய். அடுத்து தேர்ட் ரிசல்ட் பார்க்குறோம். Modulus x by y is equal to modulus x by modulus y for all xy belongs to y and y not equal to 0. In the second and third ரெண்டுமே வந்து சிமிலரான கான்செப்ட்ஸ் தான். இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே டிவிஷன், சேம் கான்செப்ட். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது என்னென்னா y not equal to 0. ஏன்னா ஒரு ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது மீனிங்லெஸ். டிவிஷன் பை 0 இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றதுனால அது மட்டும்தான் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க கண்டிஷன். அடுத்தது லாஸ்ட் ரிசல்ட். ஃபார் எனி xy பிலாங்ஸ் டு ஆர் மாடுலஸ் x plus y less than or equal to மாடுலஸ் x plus மாடுலஸ் y. ஃபோர்த் ரூலில் நமக்கு கொடுத்துருக்கிறது xy பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். மாடுலஸ் x plus y less than or equal to மாடுலஸ் x plus மாடுலஸ் y. இப்போ இங்கே ரெண்டு கேசஸ், ஒன்று ஈக்குவல் டு, இன்னொன்று லெஸ்ஸர். இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை இதை விட லெஸ்ஸராக இருக்கலாம். இப்போது நம்மளும் 2 கேசஸ் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போது இதோட வேல்யூஸ் 9 and 10 அப்படின்னா மாடுலஸ் 9 plus 10 is equal to modulus 19 gives 19. RHS பார்க்கும்போது modulus 9 plus modulus 10. modulus 9 again 9 தான், modulus 10 is 10. again நமக்கு வர ஆன்சர் 19. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரப்போ அது ஈக்குவலாக இருக்கும். இந்த செகண்ட் கண்டிஷன் லெஸ்ஸராக இருக்கும் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது 9 minus 10 ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இப்போது இதோட வேல்யூ -1 மாடுலஸ்குள்ளே இருக்கப்போ அது +1 சேஞ்ச் ஆகிடும். இதோட RHS நம்ம பார்க்குறப்போ மாடுலஸ் 9 plus modulus -10. modulus 9 is again 9. இங்கே -10 அப்படின்றது +10 ஆகிடும். மாடுலஸ் அப்படின்றது வரும்போது இங்கே நமக்கு வந்திருக்கிறது 19. இப்போது இங்கே வந்திருக்கிறது 1, இங்கே வந்திருக்கிறது 19. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த LHSக்கான வேல்யூ 1, RHSல 19. இங்கே 1 is lesser than 19. இதுதான் இந்த இன்இக்வாலிட்டி. லெஸ் than or equal to எப்போ லெஸ் than இருக்கும் அண்ட் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஈக்குவலாக இருக்கிறதுக்கான இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா இங்கேயும் 9 and 10 ரெண்டுத்தில் ஒரு நம்பர் மட்டும் நெகட்டிவில் எடுத்திருக்கோம். நம்ம இந்த ரெண்டு நம்பருமே நெகட்டிவில் எடுத்தால் அப்பவும் வேல்யூ வந்து ஈக்குவலாக தான் வரும். இப்போது -9 -10 அப்படின்னா
மைனஸ் 19 இதை ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ 19. இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு தனியாக மாடுலஸ் எடுக்கும்போதும் வந்து நமக்கு இங்கே மைனஸ் 9 இருக்கும்போது 9 தான் கிடச்சிருக்கும். இங்கே மைனஸ் 10 இருக்கும்போது 10 கிடச்சிருக்கும். அகைன் 19ன்ற வேல்யூ தான் வரும். ஸோ ஈக்குவலன் லெஸ் தெனாக இருக்கிறதுக்கான ரீசன் கேசஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி கான்செப்ட் இல்லை இந்த மாதிரி கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் ஏதாவது வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஏன் அந்த கண்டிஷன் வந்தது, ஏன் அந்த கான்செப்ட் வந்தது அப்படின்றது தெரிஞ்சிடும். ரிசல்ட்ஸ் பார்த்துட்டோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் இன்இக்வாலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டு வாட்ச் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.